ஹேண்ட் பப்பு சரி அவங்களாம் எப்படிடா இருக்கீங்க? ஐ திங்க் எல்லாரும் ஃபைனுன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு ஜிமின் அண்ணாவோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய பெண்டிங் இருக்குது. அப்புறம் எதுக்கு இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொண்ணு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா ஜிமின் அண்ணா ஒன் ஷாட்டு. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லாம் வேறு எனக்கு கொடுத்தா. பட் நான் தான் அந்த இழுத்துட்டு இருந்தேன். சரி ஓகே, டைம் கிடைக்கிறப்ப ரெக்கார்ட் பண்ணி வைக்கலாம். அப்புறம் எனக்கு எப்போ எடிட் பண்ண முடியுதோ அப்போ தான் எடிட் பண்ணி போட முடியும். இது எப்போ வரும்னு எனக்கு தெரியல. சரி ஓகே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் தேதி ஒரு பொண்ணுக்கு பர்த்டே நம்ம ஃபேமிலிக்குள்ளே தான். அச்சோ ஐடியா மறந்துட்டேன். பட் அவங்க வந்து ஒரு ஸ்டோரி லைன் சொல்லியிருந்தாங்க, என்னால் கொடுக்க முடியாதுடா, ஐம் சாரி. அதுக்கு பதிலாக ஜிமின் பயாஸ் எல்லாருக்குமே சேர்த்து வச்சு ஒரு ஒன் ஷாட் போட்டுடுறேன், ஓகேவா? அண்டு இந்த வீக் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே இதை வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன், ஓகேவா? சரி ஓகே, இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட டைட்டிலே சொல்லாமல் போகிறேன் பாருங்கள், ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் எ போலீஸ்மேன். ஓகே, உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன், பார்க்கலாம். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான்டா, வியூஸ் போகுது போகலை அதெல்லாம் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. எனக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்குது, அதனால நான் வந்து ஸ்டோரி போடுறேன். ஓகே, நம்ம இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோலாம் அப்படியே உள்ளே பார்த்துக்கலாம், இல்லை உங்களோட நேம் மிசோ அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, அப்படியே இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனே நீங்கள் தான் பெட்டில் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்களோட மொபைல் ரிங் ஆகுது. அதை பார்த்துட்டு அடிச்சு பிடிச்சி எந்திரிக்கிறீங்க. டைம் பார்த்தா 8:30 அந்த மாதிரி கிட்ட ஆயிடுச்சு. ஐயோ என்னடி இவ்வளோ நேரம் தூங்கிட்டியா? ஓ உனக்கு அறிவே இல்லை, இவ்வளோ நேரமாக தூங்குவேன். ஐயோ இவர் வேற காணோம், போயிட்டாரா? ஓச்சி இன்னைக்கு நான் செத்தேன். ஐயோ அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக கீழே இறங்கி வரீங்க. உங்கள் அத்தை அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டே காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. செம்ம கோவத்தில் இருக்காங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. நீங்கள் நைஸாக அப்படியே கிச்சனுக்குள்ளே போகலான்னு போகிறீங்க. அப்போ ஏய் நில்லு. அத்தை என்ன எங்கே போகிற? இல்லைத்த காஃபி. மணியை பார்த்தியா? 8:30 ஆகுது, இப்போ தான் காஃபி போட்டு குடிப்பியா? மகாராணிக்கு அவ்வளோ சவுடால் ஆயிடுச்சு அப்படி தானே? அது இல்லாதான் அது நைட் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக. ஆமாம், பெரிய கிழிக்கிற வேலை பார்க்குறேன், ஃபைலை தூக்கிட்டு ஓட தானே செய்கிற. என்னடி இவ்வளோ நேரமாக தூங்குவேன்? நானே எந்திரிச்சு வந்து காஃபி போட்டு குடிக்கணுமா? இல்லைத்தான், அது நைட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதான் தெரியாமல் தூங்கிட்டேன். இல்லைனா மார்னிங் நான் சீக்கிரம் எந்திரிச்சிடுவேன்ல, இன்னைக்கு ஒன் டே தானே. ஓ ஒரு நாள்னால கணக்கு வைக்கிற, ஒரு நாள்னாலும் இவ்வளோ மணி நேரமாக தூங்குறது? என் பையன் எந்திரிச்சு சாப்பிடாம வேலைக்கு போனான் தெரியுமா உனக்கு? அத்தை ஆமாத்த பார்த்தி அவருக்கு காணும். இல்லைத்த நான் ஃபுட்டு கொண்டுட்டு போயிடுறேன். ஆமாம் ஏண்டி உனக்கு அறிவே இல்லையா? என்னத்த சொல்கிறது, உங்கள் குடும்பத்தில் போய் நாங்கள் மாட்டிக்கிட்டோம்ல, எங்களை தான் சொல்லணும். அத்தை எதுக்கு இப்படி பேசுகிறீங்க? எதுக்கு பேசுகிறேனா? நல்லா உங்கள் அக்கா ஓடி போயிட்டா, உன்னைய பிடிச்சி என் பையத்தண்ணில் கட்டி விட்டுட்டாங்க. இதுதான் சாக்குன்னு நீயும் நல்லா சுற்றிக்கிட்டு இருக்க, அப்படி தானே? அத்தை இங்கே பாருங்க, தேவையில்லாமல் பழைய கதை. என்ன பழைய கதை? சொல்கிறது, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு என் பையன் தான் ரொம்ப கஷ்டப்படுறான். ஓடுகாலி குடும்பத்துலேருந்து வந்துட்டு உயிரை போட்டு வாங்குறான். அத்தை அக்கேன்னு அந்த வார்த்தையை சொல்லாதீங்க, கோவம் வந்துடும். நாங்கள் ஒன்றும் உங்கள் வீட்டுக்கு வந்து பையன் கேட்கல, நீங்கள் தான் எங்கள் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டீங்க. ஆமாம்மா தப்பு தான். உங்கள் அக்கா ஓடி போயிடுவான்னு தெரிஞ்சா நாங்கள் பொண்ணே கேட்டிருக்க மாட்டோம். என் பொண்ணு அப்படி இப்படின்ட்டு கல்யாணம் அன்னைக்கு தானே தெரிஞ்சிச்சு உங்கள் குடும்பத்தோட லட்சணத்தை பற்றி. அது எப்படிமா கரெக்டாக கல்யாண நாள் அன்னைக்கு ஓடி போயிடுவாளா உங்கள் அக்கா? இல்லை இது ஆல்ரெடி செட் பண்ண பிளானா? அக்கா ஓடி போக சொல்லிட்டு தங்கச்சியை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. அது வேணாம், போதும் நிறுத்துங்க. என்ன உனக்கு கோவம் வருது? எனக்கு தான் கோவம் வரணும், புரியுதா? காலையில் எப்போ பாரு உன் மூஞ்சில் முழிச்சிட்டு ஏதாச்சும் ஒரு சண்டை. போ. ஏய் எங்கே போகிற? ரெடியாக. நீ பாட்டுக்கு போனேன்னா யாரு சமைப்பா? அத்தை ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு அத்தை. அப்போ நான் பட்னியாக இருக்கணுமா? இல்லை அப்படி இல்லை அத்தை, அது போய் சமடி போ, சமைச்சு வச்சுட்டு அப்படி எங்கனாலும் போ. அத்தை அது போன்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் வேகமாக குக் பண்ணுறீங்க. உங்களுக்கு கடுப்பாக இருக்குது, ஒரு பக்கம் கோவமாக வருது, எல்லாமே அப்படியே மிக்ஸ்டு ஃபீலிங்காக இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா உங்களுக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ் ஆகிருக்கும்.
பட் எப்படின்னா மேட்ரிமோனி ப்ரொஃபைல் பார்த்து தான் வந்திருப்பாங்க உங்கள் வீட்டுக்கு. ஆக்சுவலாக உங்கள் அக்காவுக்கும் ஜிமினுக்கும் தான் பேசியிருப்பாங்க. எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் மேரேஜ் அன்றைக்கி உங்கள் அக்கா ஓடி போயிருப்பாங்க. வேறு வழி இல்லாமல் உங்களை பிடிச்சி மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் அந்த வீட்டில் யாருக்குமே உங்களை பிடிக்காது, உங்கள் மாமாவை தவிர. ஏன்னா அவர் மட்டும்தான் உங்கள் கூட பேசுவார். ஈவன் ஜிமின் கூட பேச மாட்டான். அவனுக்குமே உங்களை சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவன் ரொம்ப கோல்டு டைப். ஜிமின் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ அவனோட ஸ்டேஷனில் தான் நீங்கள் வேலை பார்க்குறீங்க. நீங்கள் எப்படின்னா இந்த கான்ஸ்டபிள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு நார்மலான வேலை தான் போலீஸ் வேலையில். இதனால் உங்கள் அத்தைக்கு உங்களை இன்னும் சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா நீங்கள் பெரிய பொசிஷன்லாம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்க்குறீங்க. ஸோ எல்லாருமே அதனால் சொல்லி ஜிமினோட அத்தையை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பாங்க. நானும் என்னை கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னேன். எல்லாம் எங்கள் அம்மா பார்த்த வேலை. கல்யாணம் ஆனால் போக போக சரியாகும்னு சொன்னாங்க. இங்கே ஒன்றுமே சரியாகலை. அவள் ஓடி போயிட்டானா அதுக்கு நான் என்ன பண்ணுறது? டெய்லி இந்த வீட்டில் நிம்மதியை தூங்க கூட முடியலை. ஒரு பக்கம் இந்த பிரச்சனைனா ஒரு பக்கம் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. இவங்க இப்படி தான் இருப்பாங்களா? மாறவே மாட்டாங்களா? ஏன் கான்ஸ்டபிள் வேலை பார்க்குறது நான் அவ்வளோ கம்மியான இதா? இவ்வளோ சீப்பாக மட்டமாக நினைக்கிறாங்க. அதுவும் ஒரு வேலை தானே. போலீஸ் வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அதுக்குள்ளே போனேன். அன்லக்கி. என்னால் ஒரு பெரிய பொசிஷனுக்கு போக முடியாது. ஆனால் நான் கண்டிப்பாக போயிடுவேன். அந்த நம்பிக்கை இருக்குது. இவங்க எல்லாரையுமே எனக்கு பிடிக்கும். ஆனால் இவங்களுக்கு தான் என்ன பிடிக்காது. ஏன்னு தெரியல. ஆனால் மாறும்னு நானும் உட்காந்துட்டே தான் இருக்கேன். பார்க்கலாம் மாறுதான் என்னன்னு. இப்போ நீங்கள் குக்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கடன் மேலே போய் ரெடி ஆகுறீங்க. ரெடி ஆகிட்டு வந்து மணியை பார்க்குறீங்க. 9:30 ஆகிடுச்சு. அவசரமாக டிஃபன்லாம் பேக் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு பாக்ஸ், அப்புறம் ஜிமினுக்கு ஒரு பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு உங்கள் அத்தைக்கு சாப்பாடெலாம் போட்டு வேகமாக கிளம்பிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் 10க்குள்ளே அங்கே இருக்கணும். ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு போகும்போது ஜிமினோட சிஸ்டர் அப்படியே பேக்கை போட்டு வெளியே வரா. ஆக்சுவலாக சொந்த சிஸ்டர் கிடையாது. ஜிமின் ஒரே பையன்தான். அவனோட சித்தி பொண்ணு ஸ்டடிக்காக இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கா. அவள் அப்படியே பேக்கு போட்டு மொபைல் பார்த்துட்டு வெளில வரா. அவளை பார்த்துட்டு ஜரா. அவள் கண்டுக்கிடவே இல்லை. அகைன் நீங்கள் கிட்ட போய் ஜரா என்ன எங்கே போகிற? ஸ்கூல் தானே, வா நான் ட்ராப் பண்ணிடுறேன். ஓ தள்ளு. ஜரா இரு, நான் அங்கே தான் போகிறேன், பைக்கில் ட்ராப் பண்ணிடுறேன். உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? நான் வந்து கேட்டேனா என்னை ட்ராப் பண்ணுன்னு சொல்லி? இல்லை சாரா, நான் அங்கே உன் வேலையை மட்டும் பாருண்ண. என் ஃப்ரெண்டு வந்து நிற்கிறான், நான் அவன் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறான். அப்போ தான் பார்க்குறீங்க ஒரு பையன் நிற்கிறான். நீங்கள் வேமா கிட்ட போய் ஜரா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? யாருவன்? இவன் கூட போகிற? பார்க்கவே சரியில்லை. ஓ இவ்வளோ திமிரு உங்களுக்கு? இங்கே பாருங்க, இங்கே பாரு. எங்கள் வீட்டில் நீ வேலைக்காரி தான் சரியா? ரொம்ப ஓவராக அட்வான்டேஜ் எடுத்து என் விஷயத்தில் தலையிடாத. என்ன சொல்ல போறியா? போய் சொல்லு. ஆமாம் இவன் என் பாய் ஃப்ரெண்ட். ஜாரா நீ சொன்னா என்ன திட்ட மாட்டாங்க, உன்னை தான் திட்டுவாங்க. உன்னோட லிமிட்ஸ் ஏதோ அதில் மட்டும் இரு, புரியுதா? தேவையில்லாமல் கூட என்னத்தை பேசிட்டு கிளம்புடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏறி போகிறா. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் நீங்களும் உங்கள் பைக் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்டேஷன் தான் போகிறீங்க. என்ன மிஸ்ஸோ இவ்வளோ நேரமா? எவ்வளோ ஃபோன் அடிக்கிறேன் காலையிலேருந்து, ஏன் எடுக்கலை? ஐயோ அக்கா ரொம்ப சாரிக்கா, ஃபோன் சைலண்டில் இருந்தனால எடுக்கலக்கா. அக்கா அது ஐயோ சார் ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. எதுக்கு, என்னாச்சுக்கா? நேற்று ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்தார்ல, காலைல பார்த்தா காணோம். லாக்கருக்கு யார்கிட்ட இருக்குது? என்கிட்ட தான் இருக்குது. ஐயோ நீ பூட்டவே இல்லையா? இல்லைக்கா பூட்டினேன். ஐயோ அது வேற ஓல்டு பூட்டு, நல்லா பூட்டிட்டு போக சொன்னேன்ல. அக்கா நான் நல்லா தான் பூட்டினேன். எங்கே பூட்டினேன்? அவன் ஓடிட்டானா. இப்போ தான் 2 பேரை அனுப்பி தேட சொல்லியிருக்காரு. ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. உனக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஷோ கடுப்பாக இருக்காரு. பார்த்து போய் பேசுன. அக்கா பயமாக இருக்குக்கா. ஷோ பயப்படாத போ, வேறு என்ன பண்ணுறது, பேசி தானே ஆகணும், போ அப்படின்னு சொல்லுவோம். நீங்களும் போகிறீங்க உள்ள. செம்ம பயமாக இருக்குது ஜிமினை பார்க்க. ஏன்னா அவன் அப்படித்தான், பேசவே மாட்டான், டப்புன்னு அரைஞ்சிடுவான். நீங்கள் பொறுமையாக உள்ளே போகிறீங்க. ஸோ ஜிமின் தான் அப்படியே டேபிளில் சாஞ்சு உட்காந்துட்டு இருக்கான். சுற்றி நிறையா போலீஸ் அப்படியே அவனே தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஒர்க் எதுவுமே பண்ணலை. ஏன்னா ஸ்டேஷனோட நிலைமையை பார்த்தாலே புரியுது, ஃபைலு கீழே எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிருக்கான்னு சொல்லி. நீங்கள் பொறுமையாக அப்படியே போகிறீங்க. சார் சார் ஓ வாங்க 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 மிசோ வாங்க. உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இவ்வளோ நேரமா?
ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டீங்க போல. சார் அது வந்து சார், சரி நைட்டு நிறைய வேலை இருக்கும் போல. அப்படி தானே மிஸ்ஸோ? அதான் ரொம்ப அவசரமாக போயிருக்கீங்க வீட்டுக்கு, லாக்கரை கூட மூடாமல் போயிருக்கீங்க. இல்லை எல்லாம் சொல்லி வச்சு நடந்துச்சா? சார் அது என்னன்னா லாக் அது வந்து சார், ஸோ அவ்வளோதான். அடிச்ச அடியில் அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு அவனே பார்க்குறீங்க, கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு உங்களுக்கு. என்ன மயிறு சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன மயிறுகாரனை சொல்லிக்கிட்டு இருக்க? எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சேன் தெரியுமா அவனை? தெரியுமாடி? 3 நாள் பின்னாடியே நாய் மாதிரி லோன்னு அலைஞ்சு பிடிச்சோம். டீமெல்லாம் எவ்வளோ சேர்ந்து கஷ்டப்பட்டு பிடிச்சா, ஒரு செகண்டில் வெளில விட்டு அசால்ட்டாக வந்து நின்றுட்டுருக்க. தெரில எதுக்கு தான் நீங்கள் ஸ்டேஷனில் இருக்க? கொஞ்சம் கூட உருப்பிடாம. இல்லை சார் அது வாய மூடு சார். அது வந்து வாய மூடுன்னு சொல்கிறேன். இருபது டென்ஷன் அப்படியே கன் எடுத்து உன்னை போட்டு போயிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு வெறியில் இருக்கேன், புரியுதா? இல்லை எப்படி எப்படி அவனை விட்ட? இல்லை பேசி வச்சு விட்டியா? இல்லை அவன் கூட? சார் என்ன கோவம் வருதா? அப்படிதான் எனக்கு இருக்கு. எல்லாம் போச்சுல்ல. 3 நாள் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? சால்ட்டாக விட்டோன்னா சார். சார் எனக்கு தெரியாது சார், லாக்கரை நல்லா மூடிட்டேன்னு தான் நினச்சேன். அது உனக்கு எதுக்கு சாவி கொடுத்துட்டு போகிறாங்க? கடைசியில் வேலையை முடிச்சுட்டு கரெக்டாக பூட்டிட்டு வரணுன்னு தான் சொல்லி தானே சாவி கொடுத்துட்டு போகிறாங்க. சொல்கிறீ இப்படிதான் எல்லாத்தையும் விடுவியா? நாளைக்கு டெரரிஸ்டே பிடிச்சிட்டு வந்து நீங்கள் வச்சா அப்படியே அசால்ட்டாக விட்டு இப்படிதான் பதில் சொல்வியா? சார் இல்லை சார். அது என்னாடி என்ன இழுத்துட்ருக்க? என்ன இஷ்டத்துக்கு வந்துட்டு போக? இதுன்னு உங்கள் மாமியார் வீடா? காலைல லேட்டாக வர்றது, வந்தாலும் உருப்படியாக ஒரு வேலை பார்க்குறது இல்லை. உன்னெல்லாம் எதுக்கு தான் நீ விட்டாங்கன்றது. தேவையில்லாத வேலையெல்லாம் மூக்கம் வச்சுட்டு அப்படி தானே? இல்லை சார் அது வாய மூடுன்னு சொன்னேன்னா அவன் மட்டும் கடையலை, நான் வேலையிலேருந்து நானே தூக்கிடுவேன் சார். தூக்கிடுவேன்டி, சத்தியமாக தூக்கிடுவேன். ஏன்னா கொலை பண்ணுற அளவுக்கு காண்டில் இருக்கேன். போயிடு சார், போன்னு சொன்னேன் சார். அது வந்து சார், இல்லை சார். என்ன இருடி இரு, அவன் கடையிலன்னா அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப டென்ஷனாக இருக்கான். எல்லாரையும் போட்டு திட்டுன்னு திட்டிட்டு இருக்கான், சிட்டுன்னு விழுகிறான். அப்போ கரெக்டாக 2 பேர் போயிருப்பாங்கல்ல, அவங்க கரெக்டாக அவனை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அந்தோடனே போட்டு மிதின்னு மிதிக்கிறான். மயிறு மயிறு என்ன விட்டே போயிடுவேன்? தப்பிச்சு போயிடுவியா? ஐயோ சார் சார் சாரி சார். என்ன சாரி? என்ன சாரி? ஒன்னெல்லாம் கன்னத்து அப்படி சார் 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 கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் சார், ஆஜர் பண்ணணும். நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது பண்ணிடுறாங்க. அதெல்லாம் நல்லா புடிங்கி மாதிரி பேசுங்க. தப்பியை விட்டு அப்புறம் வேடியை பாருங்க. தூக்கி போடுறியா? நான் வந்து பழகுறேன். ஸோ அவனையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ தான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. ஸோ ஜிமின் அவங்கள பார்த்துட்டேன், அவனோட கேபின்குள்ளே போயிடுறான். ஸோ அவனுக்கு செப்பரேட்டாக ஒன்று இருக்கும்ல, ஸோ அதுக்குள்ளே போய் உட்காந்துடுறான். அவனுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. ஸோ வலிக்குதான் உனக்கு? விடுங்கக்கா, பழகிடுச்சு. எத்தனையோ அறை வாங்கியிருக்கேன், இதுதான் பெருசா? ஆனால் அக்கா நைட்டு லாக்கரை நல்லா தான் போட்டிட்டு போனேன். சரி விடு, அதை பற்றி மிஸ்ஸோ. சார் உன்னை சார் கூப்பிட்டாரு. சார் அண்ணா எதுக்குன்னு தெரில, போய் கேளு. சீக்கிரம் போ, சார் வெயிட் பண்ணுறாரு. ஓகே சார். அக்கா இங்கே பாரு, பயப்படாத. இப்போ நடந்துச்சுல, அதை பற்றி தான் ஏதாச்சும் கேட்பாரு. நீ எதுவும் பயப்படாத, என்ன பயப்படாமல் பேசு. எப்படிக்கா? சரி விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பொறுமையாக பயந்துக்கிட்டே அவனோட கேபின் கிட்ட போகிறீங்க. கையில் வேற டிஃபன் பாக்ஸ் கட்டி கொண்டு வந்திருக்கீங்க, அதையும் அப்படியே எடுத்துகிட்டு போகிறீங்க. சரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி. மே கமின் சார். சார் கூப்பிட்டீங்களா சார்? ஆமாம் மிஸ்ஸோ, கொஞ்சம் லாகர் ரூம் வரைக்கும் வரீங்களா? வேலை இருக்குது சார். வரீங்களான்னு கேட்டேன். அது ஓகே சார். சார் டிஃபன் பாக்ஸ் அது ஃபஸ்ட்டு வாடி. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வச்சுட்டு பின்னாடியே போகிறீங்க. உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது, எதுக்குடா கூப்பிட்றான் அந்த மாதிரி தான் போகிறீங்க. ஸோ நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஆனால் இந்த விசாரணைலாம் நடத்துவாங்கல்ல, ஸோ அந்த பிளேஸுக்கு தான். ஸோ உள்ளே போகிறீங்க, இருட்டாக இருக்குது, யாரும் இல்லாதனால லைட்லாம் ஆன் பண்ணலை. நீங்கள் உள்ளே போனோன்னே ஜிமின் அப்படி உங்களை இழுத்து பாலை லாக் பண்ணுறான். சார் சார் என்ன என்னடி
காலையே டென்ஷன் மயிர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்டி? ஏன் வர வர உன்னெல்லாம் சுத்தமாக எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஏனே தெரில, அப்படியே கட்டுப்பு மயிராகுது உன் முகரக்கட்டையை பார்க்கவே. சார் அது அது ஏய் இல்லை சிமினா, அப்படி கூப்பிடாதடி, அப்படி கூப்பிடாத. வெறியாகுது எனக்கு. என்ன அப்படி கூப்பிடாத. எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கலை. ஏந்தா உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணோன்னு இருக்கு தெரியுமா? காலைலே ஆனால் உன் மூஞ்ச அங்கே பார்க்கணும். சரி ஓகேன்னு சொல்லி இங்கே வந்தா இங்கேயும் சனிய மாதிரி வந்து நிற்கிறேன். எதுக்கடி நிற்கிற? ஜிமினா ஜிமினா இங்கே பாருங்க ஜிமினா, சத்தியமாக சொல்கிறேன், அந்த லாக்கரை நான் திறந்து விடல. அப்படியா? நீ திறந்து இல்லையா? ஆமாம் ஜிமினா, உண்மையாக நான் திறந்து இல்லை. அதான் எனக்கு தெரியுமே ஜிமினா, தெரியும்டி. லாகரை திறந்து விட்டது நான் தான். ஜிமினா நீங்களே எதுக்கு இப்படி பண்ணீங்க? நீங்கள் தானே அவனை கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்தீங்க. எதுக்காக ஜிமினா அப்படி பண்ணீங்க? எதுக்கு பண்ணேனா? எதுக்கு பண்ணேனா? பண்ணாமல் இருந்தா ரீசன் இருக்காது இல்லடி உன்னை அடிக்கிறதுக்கு. அதான். என்ன எதுக்கு அடிக்கணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க ஜிமினா. ஏன்னா எனக்கு கடுப்பாகுதுடி, கடுப்பு மயிராகுது, வெறி ஏற்றிட்டேன்னா அதான் கோவத்தில் அப்படி பண்ணேன். நான் என்ன பண்ணேன் சொல்லுங்க. ஏன் உனக்கு தெரியாதா? தெரியாதா நீ என்ன பண்ணேன்னு? தெரியாதாடி? சொல்லு, தெரியாதா? ஜிமினா என்ன பண்ணுறீங்க? கையா விடுங்க. நான் என்ன பண்ணேன்? என்ன ஜிமினா பண்ணேன்? இதுக்கு எவ்வளோ கோவம் என் மேலே? என்ன பண்ணேன்னு தெரியாது? தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸை கிட்ட வரா. ஜிமினா என்ன பண்ணுறீங்க? நம்ம ஸ்டேஷனில் இருக்கோம். கவலை இல்லை, எனக்கு கவலையே இல்லடி. சிங்கம் தான் என்ன? நேற்று நைட்டு ஜிமினா பயமாக இருக்கு, யாராச்சும் வந்துட போகிறாங்க. இந்த மயிர் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நேற்று நைட்டு பண்ணோமாடி? பண்ணோமா ஜிமினா? பண்ணோமான்னு கேட்டேன். அது என்னதான் பண்ணோமா? இல்லை ஜிமினா. எதுக்கு ரூமுக்கு வரல? எதுக்குடி வரல ஜிமினா? ஜிமினா என்ன பண்ணுறீங்க ஜிமினா? ஸ்டேஷனில் வச்சு என்ன பண்ணுறீங்க? விடுங்க. எதுக்கு ரூமுக்கு வரல சொல்கிறீ? அத்தை தான் கிச்சனில் க்ளீன் பண்ண சொன்னாங்க. அப்படியே நிறைய ஒர்க் கொடுத்தாங்க. அதனால அப்படியே சோஃபாலே தூங்கிட்டேன் ஜிமினா. ஓ, ஏன் உனக்கு தெரியவே தெரியாதா? டெய்லி நைட் என்ன நடக்கணும் உனக்கு தெரியாது அப்படி தானே? உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு அது இல்லாமல் இருக்க முடியாதுன்னு. தெரிஞ்சுட்டு தானே இப்படி பண்ணேன். எனக்கு நல்லா வலிக்கட்டும் அதானடி? அதானே எண்ணம். ஜிமினா சத்தியமாக இல்லை. இது வரைக்கும் நான் என்னைக்காச்சும் நோ சொல்லியிருக்கேனா? இல்லை வராமல் இருந்திருக்கேனா? டெய்லி தானே ஜிமினா. நேற்று ஒரு நாள் தானே. ஒரு நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? என்னால் ரூம்லேருந்து வெளிலவும் வர முடியல. அம்மா வேற இருந்தாங்க. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? வெறியாக இருந்துச்சு. ஏன் ஜிமினா வந்திருக்கலாம்ல? சோஃபாவில் தானே படுத்திருந்தேன், கூப்பிட்டுருக்கலாம்ல? நான் உங்கள் பொண்டாட்டி தானே. நீ என் பொண்டாட்டியா? நீ என் பொண்டாட்டி இல்லடி. நீ என் பொண்டாட்டியே இல்லை. அப்படி எதுக்கு சொல்கிறீங்க? சொல்லுங்க ஜிமினா. எதுக்கு சொல்கிறேனா? இதா நெருங்க போட்டல்ல, அது வரைக்கும் என்னோட ப்ராப்பர்ட்டி. நான் என்ன சொன்னாலும் நீ கேட்டு தான் ஆகணும். இதோ இங்கேருந்து இது வரைக்கும் சின்ன வலிக்குது. இங்கேருந்து இது வரைக்கும் எனக்கு மட்டும்தான். எனக்கு இந்த ரிங்கை கழட்டி என் கையில் கொடுக்குறியோ ஆனால் நீ எப்படி வேணாலும் இரு, புரியுதா? ஜிமினா எதுக்கு இப்படி இருக்கீங்க? எதுக்கு ஜிமினா? என் லவ் உங்களுக்கு வேணாம், ஆனால் இது மட்டும் வேணும்ல? ஆமாண்டி, வேணும்டி. நேற்று பண்ணவே இல்லை. எனக்கு எவ்வளோ வெறியா இருந்துச்சு தெரியுமா? அப்படியே தூக்கி போட்டு யார் நம்மோட இருந்துச்சு. ஆனால் முடியல. அதான் காலைல அப்படியே சரி விட்டு அதை நேற்று முள்ளல்ல, இப்போ பண்ணிடலாம்.
ஜிமினா, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இது இது ஸ்டேஷன். இங்கெல்லாம் ஜிமினா, நான் போகிறேன். ஏதாவது நம்ம வீட்டில் பேசி எங்கம்மா இரு போகிறேன்? எங்கே போகிறேன்? எவனும் வரமாட்டானுங்க. எல்லாருக்கும் டியூட்டி இருக்குது. இன்னைக்கு நமக்கு இங்கே தான் டியூட்டி. ஜிமினா, மரியாதையாக கோஆப்ரேட் அளவு பண்ணுன்னா சும்மா ஆடிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவ்வளோதான்டி. ஜிமினா, அமைதியாக இருன்னா, அமைதியாக இரு. ஜிமினா, ஜிமினா என்ன பண்ணுறீங்க ஜிமினா? ப்ளீஸ் ஜிமினா, இப்படி பண்ணாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எது கஷ்டமாக இருக்குது? எதுக்கடி கஷ்டமாக இருக்குது? நல்லா தானே இருக்குது பண்ணும் போது. சொல்லு, நீயும் நல்லா என்ஜாய் தானே பண்ணுற. ஜிமினா, நான் என்னைக்காச்சும் அப்படி உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா? இல்லை ஜிமினா. அன்னைக்கு நீங்கள் பொண்டாட்டி என்ன தர்றீங்களோ அன்னைக்கு தான் உண்மையிலே நான் சந்தோஷமாக இருப்பேன். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை நடக்கிறது. என்ன ஏதோ நம்ம கூட அவன் எப்படியாச்சும் இருக்கானேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுவோம். ஜிமினா, மயிரே மூட்ரி, பண்ணிக்கிட்டு இருக்கோமோ டிஸ்டர்ப் மயிறு பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஜிமினா, வாடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டேபிள் மாதிரி இருக்குது, அங்கே உங்களை அப்படியே படுக்க வைக்கிறான். ஜிமினா, யாராச்சும் வந்துட போகிறாங்க ஜிமினா. எவனும் வரமாட்டாங்கன்னா மூடிட்டு படு, கழட்டு. ஜிமினா, ஜிமினா ப்ளீஸ் ஜிமினா. ஜிமினா, ஜிமினா எந்திரிங்க ஜிமினா. அவன் அப்படியே உங்கள் ஸ்டொமக்கில் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். உங்கள் ஷர்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூக்குறான். ஜிமினா, ஜிமினா வேணா ஜிமினா. ஜிமினா, என்ன ஆகுதா? மூட் ஆகுதாடி? கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ஸ் உள்ள போகுது. ஜிமினா வேணா ஜிமினா. இல்லடி, ஒரு நேரத்தில் நானும் ஒன்று அந்த மூடு கூப்பிட்டு வந்துடுறேன்னா. இது என்னாடி அசிங்கமாக பேண்ட்லாம் போட்டு கழட்டு. ஜிமினா, ஜிமினா இங்கே பாருங்க ஜிமினா, நம்ம ஸ்டேஷனில் இருக்கோம் ஜிமினா. வேணா ஜிமினா. ஒரு மாதிரி என்ன ஒரு மாதிரி? என்னடி எனக்கு வேணும், மூடிட்டு படு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை நான் கொஞ்சம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணுறான். ஸோ ஃபுல்லாக இல்லை, ஸோ கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கன்னு பிடிச்சி கிஸ் பண்ணி தடவிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ ஜிமின் கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம்னா இதுதான். ஸோ டெய்லி உங்களை இப்படி தான் பண்ணுவான். உங்களுக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பம் இருக்காது. இப்போ அப்படியே உங்கள் 2 ஹேண்ட்ஸையும் அவன் ஹேண்ட்ஸோட கோர்த்து அப்படியே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. நீங்கள் ஸ்டில் அவனோட கண்ணை மட்டும் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு டியாஸாக வருது. அவன் எதுவுமே கண்டுக்கல. நல்லா இருக்குடி. என்னாடி உன்னை பிடிக்கலைனாலும் உன்னோட பாடி மயிருக்காக எதனாலும் பொறுத்துட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஜிமினா, ஜிமினா பொறுமையா. ஜிமினா, கத்தன்னா கத்துடி. நான் உன்னை வெளில போய் அடிச்சிட்டேன்னு சொல்லிக்கிறேன். கத்தன்னா கத்து என்ன. ஜிமினா வலிக்குது ஜிமினா, உண்மையிலே இதோட ஆட்டுது ரொம்ப வலிக்குது. மயிறு மாதிரி டைலாக்லாம் பேசாதுன்னா. என்ஜாய் பண்ணுறீ, நம்ம மட்டும்லாம் என்ஜாய் பண்ணணும். ஜிமினா, உங்களுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காதா? உங்கள் கண்ணு ஃபுல்லாக நெஸ்ட்டு தான் இருக்கு. ஏன் எல்லாவே தெரிய மாட்டேங்குது? அது என்னைக்கும் தெரியாதுடி. ஏன்னா ஜிமின் விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ அவன் மேலே சரியான ஸ்வெட்டிங்கு, உங்கள் மேலேயும் அப்படி தான் செம்ம ஸ்வெட் ஆகுது. ஒரு கட்டத்தில் உங்களால் முடியலை ஜிமினா. ஜிமினா முடியலை. ஜிமினா ஃபோன் அடிக்குது பாருங்க. என்ன மயிறு ஃபோனாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கிறேன். நல்லா அதை பாதியில் விட்டு போக முடியாதுன்னா பாடி தொணன்னு பேசிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஜிமினா வாயம் மூடு. வாயம் மூடு ஜிமினா. இல்லை ஜிமினா, போதும். ஸோ நீங்கள் சொல்ல கேட்கவே இல்லை. அவனுக்கு எப்போ எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகுதோ அப்போ தான் உங்களை விடுறான். இப்போ ஃபைனலாக ஜிமினா எல்லாமே பண்ணிட்டேன். உன்னோட ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான். அப்படியே உன்னோட ஹேரை ஃப்ளிப் பண்ணுறான். அவனுக்கு அவ்வளோ இதாக இருக்குது. தாண்டி ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோப்பா, நேற்று நைட்லேருந்து எவ்வளோ டென்ஷனாக இருந்தேன் தெரியுமா? இப்போ ஓகே. நான் எத்தனை பேரை வேணாலும் கண்ணில் போட்டு பிடிச்சிடுவேன். ஜிமினா, என்ன அப்படியே பட்டே கிடக்கு? இன்னொரு ரவுண்டு வேணுமா? இல்லை ஜிமினா, எந்திரி, வச்சு ட்ரெஸ்ஸெல்லாம் போடு. இப்படியே படுத்துருப்பியா? அசிங்கம்மா, எந்திரி. முடியல ஜிமினா, மூச்சு வாங்குது. மூச்சு வாங்குதா? போ
வெளில போய் தனியாக குடிச்சு வேலையை பாரு. ஜிமினா ஏய் என்ன என் முகரையை பார்த்துட்டு இருக்க? நீ உட்காந்துட்டு வா, என்ன நான் எனக்கு வேலை இருக்கு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ சாட்டுக்கு போகிறான். உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, உங்களால் முடியல. ஒரு பக்கம் ஸ்டொமக் வலிக்குது, இன்னொரு பக்கம் மூச்சு வாங்குது. ஸோ நீங்களும் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போட்டுட்டு கர்ச்சீஃப் எடுத்து உங்கள் ஃபேஸ்லாம் ஒயிட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வெளியே வரீங்க. ஸோ நீங்கள் ஜிமினோட கேபினை தாண்டி தான் போகணும். நீங்கள் மெதுவாக நடந்து வந்துகிட்டே இருக்கீங்க. ஸோ ஜிமின் அப்போ தான் பார்க்குறான். அவனை டேபிள் மேலே டிஃபன் பாக்ஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் நான் வந்து வச்சுட்டேன், சாப்பிடுங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. வெளியே இருக்கிறவங்களாம் என்னன்னு கேட்குறாங்க, உங்களை அடித்தாங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. நீங்கள் இல்லை, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி சமாளித்து உட்காந்துருக்கீங்க. ஸோ உங்களால் சுத்தமாக முடியல, வேலையே பார்க்க முடியல. ஏன்னா நீங்கள் உட்காரவே முடியாது. ஸோ ஃபைல் எடுத்து கொடுக்க அந்த மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப ஸ்டமக் பெயினாக இருக்குது. ஸோ ஜிமின் இதை அப்பப்போ பார்க்குறான். அண்ணன் லஞ்ச் பிரேக் ஆகிடுச்சு. ஸோ நிறைய பேர் வெளியே சாப்பிட போகிறாங்க. நீங்கள் அப்படியே சேரில் உட்காந்து டேபிளில் சாஞ்சி படுத்துட்டீங்க. உங்களால் முடியல. உங்களையும் சாப்பிட கூப்பிட்ருப்பாங்க, ஆனால் நீங்கள் வேணான்னு சொல்லி படுத்துருக்கீங்க. ஏய் அக்கா வேணாக்கா, எனக்கு சாப்பாடு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஏய் ஜிமின்ரி. ஜிமினா சார், குட் ஆஃப்டர்நூன் சார். ஏய் எவனும் இல்லைல்ல? கேபின் வா. இல்லை ஜிமினா, எதுக்கு? கேபின் வாடி, வா. ஜிமினா 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 ப்ளீஸ் ஜிமினா. ஜிமினா என்னால் முடியல, சத்தியமாக முடியல ஜிமினா. ஸ்டொமக் ரொம்ப வலிக்குது, அதான் படுத்தே இருந்தேன். நீங்கள் கூட பார்த்தீங்கல்ல, என்னால் ஒர்க் கூட பண்ண முடியல ஜிமினா. ஜிமினா ஏய் ஒகார். ஜிமினா ஒகார்டி. ஜிமினா இந்தா சாப்பிடு. இல்லை அது சாப்பிடு. சாப்பிட தானே கட்டி கொண்டு வந்தேன், சாப்பிடு. இல்லை ஜிமினா, பசிக்கலை. அது எப்படி பசிக்காமல் இருக்கும்? அது எப்படி பசிக்காமல் இருக்கும்? காலையும் சாப்பிட்ருக்க மாட்டேல்ல, மூட்டு சாப்பிடு. இல்லை அது மூட்டு தின்றி, அப்புறம் மயங்கிங்க விழுந்துட்டேனா நல்லா தூக்கிட்டு போக முடியாதுண்ணா, தின்னு. சரிங்க ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பொறுமையாக சாப்பிட்றீங்க. ஸோ ஜிமின் எடுத்து வைக்கிறான். நீங்கள் அவனையே பார்த்துட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ ஜிமின் கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம்னா இதுதான். ஸோ எல்லாமே பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அவனே பண்ணிவிடுவான். உங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்குறது, ஆயில்மெண்ட் எடுத்து தேய்க்கிறதுன்னு சொல்லி பண்ணிவிடுவான். நீங்கள் அதெல்லாம் நினச்சி ஓரமாக உங்களுக்கு ஒரு சிரிப்பு வருது. ஜிமினா என்னாடி? நான் ஒன்று கேட்கவா? என்ன கேட்க போகிறா? மூட்டு தின்னு. இல்லைங்க, என்ன உங்களுக்கு என்ன பிடிக்காதா? பிடிக்காது. ஏன் ஜிமினா, ஏன் பிடிக்காது? தெரிலடி, தெரில, பிடிக்காது, அவ்வளோதான், தின்னு. அதுதான் ஏன்னு கேட்குறேன். ரீசனே இல்லாமல் எப்படி பிடிக்காமல் இருக்கும்? ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கணும்ல. தெரில, எனக்கு என்ன ரீசன்லாம் எனக்கு தெரில, ஆனால் ஒன்று எனக்கு பிடிக்காது, போதுமா? பாரு, ஏதோ பாவமாக இருக்கேன்னு சொல்லி உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்துட்ருக்கேன். ஓவராக பேசினேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். இப்போ டிஃபன் பாக்ஸ் எடுத்து வெளிலையே எரிஞ்சிருவேன். இல்லை நீங்கள் சாப்பிடுங்க, நான் எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சாப்பிட்டு முடிக்கிறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே அவங்க டேபிள் மேலே ஒரு டேப்லெட் எடுத்து வைக்கிறான். இதை போட்டுக்கோண்ணா, பெயினாக இருக்கும்ல ஸ்டொமக்கு, போட்டுக்கோ. அப்புறம் இன்றைக்கி ஒரு 6:30 அந்த மாதிரி கிளம்பிடு, ஓகேவா? நீ போட்ட வேணாம், நான் அந்த அக்காக்கிட்ட சாவியை கொடுத்துட்றேன். இல்லை ஜிமினா, பரவாயில்லண்ணா. நான் சொல்கிறத மட்டும் மூட்டு பண்ணேன்னா இங்கே நான் தான் உனக்கு ஆர்டர் போடணும், நீ ஆர்டர் போடக்கூடாது, புரியுதா? மூட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுண்ணா. ஜிமினா என்ன எதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறான்? ஐயோ நம்ம மேலே லவ் அதெல்லாம் நினைக்காதுண்ணா. நைட்டு இன்னொரு ரவுண்டு வேணும், அதுக்கு தான் இவ்வளோ இது பண்ணுறேன். ஜிமினா அது வேணும்டி, எனக்கு வேணும். போ. சரி ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்களும் அப்படியே கிளம்பிடுறீங்க ஈவினிங் ஆனதும். ஸோ இப்படி தான் டேஸஸ்லாம் போகுது. உங்களுக்கும் ஜிமினுக்கும் வழக்க போல் உங்கள் அத்தை திட்ட நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் எப்பயும் போல் இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி சண்டே, நீங்கள் எப்போயுமே சண்டே ஆஃப் டே தான் போவீங்க. பட் ஜிமின் சீக்கிரம் கிளம்பி போயிடுவான். நீங்கள் உங்கள் ரூமில் உட்காந்துட்டே இருக்கீங்க. இப்போ கீழே ஏதோ பேசுகிற சவுண்டு கேட்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வரீங்க. உங்கள் அத்தை தான் உங்கள் மாமா கிட்ட பயங்கரமாக புலம்பிட்டு இருக்காங்க. நீங்கள் கிட்ட போய் அத்தை என்னாச்சு? இப்போ உறுத்தி இங்கே பாரு, இருக்கிற டென்ஷனை நீ வேற மூட்டு போடி. என்னங்க ஜிமின் கிட்ட சொல்லலாமா?
ஏய் இங்கே தான் போயிருப்பா, இப்போ எதுக்கு அவளை பிடிச்சி கத்திட்டு இருக்க? வந்துருவா, அமைதியாரு. இல்லைங்க, அவ 10 o'clock கிளாஸ் முடிஞ்சிரும்னு சொன்னோம். மணி 3 o'clock ஆக போகுது. ஒரு ஃபோன் கிடையாது. எனக்கு ஏதோ மனசில் பயமாக இருக்குங்க. ப்ளீஸுங்க, ஜிமின் கிட்ட சொல்லலாங்க. அதை எதுக்கு இப்படி பதறீங்க? மாமா என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா, ஜாராக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு போனா ஃப்ரெண்டு கூட. இன்னும் வரல, ரொம்ப நேரம் ஆச்சு, அதான் பதறா. நான் சொன்னேன் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துருவா, சார்ஜ் எதுவும் இருக்காதுன்னு சொன்னேன். கேட்க மாட்டேங்கிறவங்க அத்தை. இல்லைங்க, சார்ஜ் நான் தான் அவளுக்கு போட்டு கொடுத்தேன், நிறையா இருந்துச்சு. இப்பெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணவே மாட்டா. ரொம்ப பயமாக இருக்குங்க. எங்க ஜிமின் கிட்ட. ஏய், அவன் ஒரு முக்கியமான விஷயமா வெளில போயிருக்காண்டி, காலையில சொன்னானா இல்லையா? அவன்கிட்ட போய் என்ன கம்ப்ளைண்ட் பண்ண சொல்ற? அமைதியா இரு, வருவான். மாமா, என்ன மாமா அசால்ட்டா பேசிட்டு இருக்கீங்க? பொண்ணை காணோம். அடே நீ வேற ஏமா, அவ இதெல்லாம் பண்ணாததா? நீ அவ கூட சேர்ந்து? இல்லை மாமா, நான் போய் பார்க்குறேன். இங்கே பாருமா, வேணாம் மிசோ. அப்போ நீங்கள் உங்கள் பைக் சாவி எடுத்துகிட்டு கிளம்புறீங்க. ஃபர்ஸ்ட் அவளோட டியூஷனுக்கு தான் போகிறீங்க. மேம். சொல்லுங்கள் மேம். ஜாரா இங்கே தான் இருக்காளா? என்ன மேம் 10 o'clockலாம் கிளாஸ் முடியும்னு சொன்னீங்க? ஐயோ மேம், இன்றைக்கி கிளாஸ்லாம் எதுவும் இல்லை மேம். என்ன கிளாஸ்லாம் இல்லையா? ஆமாம் மேம், சண்டே எப்பவும் கிளாஸ் இல்லை, உங்களுக்கு தெரியாதா? இல்லை மேம், எனக்கு தெரியாது. ஐயோ மேம், கிளாஸ்லாம் கிடையாது. ஓகே, தேங்க்யூ மேம். என்ன சண்டே கிளாஸ் இல்லையா? அப்போ எங்கே போயிருப்பா? ஒருவேளை ஃப்ரெண்டு. இவன் என்னோட பாய் ஃப்ரெண்டு, இப்போ என்னங்கிற? இல்லை, ஏதோ எனக்கு தப்பாக படுது மனசில். மிசோ. ஹலோ 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 ஜாக், கேட்குதா? ஹலோ அக்கா, சொல்லுக்கா. என்ன? டேய், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறா. என்னக்கா ஹெல்ப்பு? ஜிமின் கூட இருக்கியா? இல்லைக்கா, அண்ணன் வேலை விஷயமா போயிருக்காரு, நான் ஸ்டேஷனில் தான் இருக்கேன். ஏங்க்கா? டேய், நான் ஒரு நம்பர் அனுப்புகிறேன். அது எங்கே இருக்குன்னு சொல்லி ட்ராக் பண்ணி மட்டும் சொல்கிறியா? கொஞ்சம் அர்ஜென்ட்டா, சீக்கிரம் சொல்லு. அக்கா சொல்லுக்கா, பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். நீங்களும் ஜாராவோட நம்பர் சொல்கிறீங்க, ஸோ அவனை கொஞ்ச நேரத்தில் ட்ராக் பண்ணி லாஸ்ட்டாக இந்த லொக்கேஷன் தான் காட்டுது அப்படின்னு சொல்லிடுறான். இங்கே வா. ஆமாக்கா, இங்கே தான். இது என்ன அவுட்டர் சிட்டியை காட்டுது? சரிடா, தேங்க்ஸ். அக்கா, ஏதாவது பிரச்சனையா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ ஜிமின் கிட்ட மட்டும் சொல்லிடாத என்ன? பரவாயில்லக்கா, ஆனால் அக்கா நான் வேணா. இல்லை வேணாண்டா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த லொக்கேஷனுக்கு போகிறீங்க. ஆக்சுவலாக அது சிட்டியை தாண்டி கொஞ்சம் அவுட்டரில் ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் தான். அங்கே போய் அப்படியே உங்கள் பைக்கை ஸ்டாப் பண்ணுறீங்க. இந்த பிளேஸ் தானே? இப்போ பொறுமையாக அந்த கெஸ்ட் ஹவுஸ்குள்ளே போகிறீங்க. எங்கே போகிறதுனே தெரில, ஏன்னா சுற்றி ஒரே இடமா இருக்குது. அவ்வளோ பெரிய கெஸ்ட் ஹவுஸாக இருக்குது, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அப்படி நடந்துகிட்டே இருக்கீங்க. அப்போ மேலே ரூமில் அப்படியே சவுண்ட்ஸ்லாம் கேட்குது. நீங்கள் பொறுமையாக ஸ்டெப்ஸ் ஏறி அப்படியே மே ரூமுக்கு போகிறீங்க. அப்போ லைட்டாக சவுண்டு கேட்குற அந்த ரூமோட விண்டோவை திறந்து பார்க்குறீங்க. அங்கே ஜாராவோட ட்ரெஸ் எல்லாம் அப்படி எப்படின்னு கண்ணா பின்னான்னு கிழிச்சு போட்டு சுற்றி நிறையா பசங்க அப்படியே வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவனுங்க வேற ஷர்ட் எதுவுமே போடாமல் அவளை பிடிச்சி எதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் அந்த கத்திட்டு இருக்கா. இதெல்லாம் அப்படியே கண்ணில் பார்க்குறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஜரா 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 ஐயோ, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த நாய்களை சும்மாவே விடக்கூடாது. ஐயோ, கன்னு. ஷோ, எப்பவும் சொல்லுவார் கையில் கன் எடுத்துகிட்டு போன்னு சொல்லி. இன்னைக்கு மறந்துட்டு வந்துட்டேன், லத்தி கூட எடுத்துகிட்டு வரல. என்ன பண்ணுறது? பரவாயில்ல, என்னை இப்படி விட்டுட்டு போக முடியாது. ஜாரா அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக அவங்க தானே இருக்காங்க, ஸோ அதனால் டோரை அப்படியே திறந்து போட்டு தான் வச்சுருக்கானுங்க. உள்ளே போனதும் எல்லாரும் உங்களை தான் திரும்பி பார்க்குறாங்க. ஜரா ஜரா அண்ணி 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 எதுக்கு வந்தீங்க அண்ணி? அண்ணி ஜரமா ஒன்றும் இல்லை, ஒன்று கூப்பிட்டு போயிடுறேன், ஒன்றும் இல்லை. ஏய் மாமே, இது யார்டா புதுசாக ஒரு டிக்கெட்டு? ஏய், இவன் அண்ணிடா, அன்னைக்கே பேசினா. அவ தானே இவ? மச்சான், அன்னைக்கே அவன் லுக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஏதோ இவா இருக்கான்னு சொல்லி தான் இவளை பார்க்காம வந்தேன். ஆனால் நீ ஒரே நாளில் இப்படி ட்ரீட்டு கிடைக்குன்னா எதிரே பார்க்கலடா. ஏய் பொறுக்கி நாய், என்னடா பேசிகிட்டு இருக்க? என்னடா பண்ணுற அவளை? பாரு, மரியாதையா அவள் கையை விடு. விட்ற அவள் கையை.
நீ விடுறா, நீ விடு. இங்கே பாருங்க, ஏதாச்சும் பண்ணிங்க, நீ யாருன்னு தெரியல, போலீஸ். ஓ மச்சான், டேய் கேட்டியாடா, போலீஸ். டேய் போலீஸாண்டா, வானாண்டா, விட்டுறேன்டா. என் மயிரே, இவ போலீஸ்லாம் இல்லைடா, கான்ஸ்டபிள், கரெக்டா? அப்படிதானே சொன்னா? இவா அண்ணி, அண்ணி போயிடலாம், அண்ணி பயமாக இருக்கு, அண்ணி பயமாக இருக்கு, அண்ணி. சரா, சரா வெளில போ சாரா, நீ ஓடிடு, நான் பார்த்துக்கிறேன். ஓடிட்டு வாளா? எங்களை விட்டு. இங்கே பாரு, கிட்ட வராது, வந்த அவ்வளோதான் ஒன்று. வந்தா என்னடி பண்ணுவேன்? புடுறா, அவள் கையும் சேர்த்து புடுறா. அண்ணி, அண்ணி பயமாக இருக்கு, அண்ணி. ஜரா ஓடு சாரா, ஜரா ஓடிடு. இப்போ ஜாரா விட்டு எல்லாருமே உங்கள் கை காலை பிடிச்சிடுறாங்க. என்னடா பண்ணுற பொறுக்கி நாய், அசிங்கமா இல்லை? சே, ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இப்படி தான் பண்ணுவியா? புறம்போக்கு, உன்னெல்லாம் ஸ்டேஷனில் வச்சு நல்லா லத்தியாலே இழுக்கணும். உன்னெல்லாம் எதுக்கிட்ட உயிரோட விடணும்? கன் எடுத்து ஒரே ஷூட் போட்டுறணும். என்னாடி ஓவரா பேசுகிற? நாங்களாம் யாருன்னு தெரியுமா? எங்ககிட்டலாம் நெருங்க கூட முடியாது. இப்போ உங்கள் 2 பேரும் நாங்கள் என்ன பண்ணாலும் எவிடன்ஸ் மாதிரி இல்லாமல் நாங்கள் வாட்டில் அழிச்சிட்டு போய்கிட்டே இருப்போம். ரொம்ப பேசுகிறா. டே, அவள் சட்டையை கழட்டுறா. வேணாண்டா, என்கிட்ட வராத. என் புருஷனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். அவன் என்ன பண்ணுவானே தெரியாது, அவனை பற்றி உனக்கு தெரியாது. சைக்கோ மாதிரி ஏதாவது பண்ணிடுவான், வேணாம். என்ன புருஷனுக்கே அவனை பிடிக்காதுல்ல? என்ன உன் கதை எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? எல்லாமே தெரியும்டி, தெரிஞ்சுதான் பண்ணுறேன். உன் புருஷன் பண்ணலன்னா என்ன, உன்னை விட சின்ன பையன்தான், நல்லா பண்ணுவேன். உன்னை பார்க்கும் போதே சி கையடுறா, கையெடு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சின்ன பொண்ணு முன்னாடி, விட்றா. இப்போ ஜாரா கத்துறா, ஜாராவால் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா அவளை விட்டுட்டு இப்போ உங்களை தான் எல்லாருமே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவளால் எதுவுமே பண்ண முடியல. ப்ளீஸ்டா, அவங்கள விட்டு, ப்ளீஸ் அவங்கள விட்டு. ஜாரா இங்கே நிற்காத சாரா, ஓடிடு. எல்ரி, இவளை முடிச்சுட்டு அடுத்து நீ தான் கையான்னு கத்திட்டே அவளை பிடிச்சி ஓரம் மணிக்க வைண்டா. இவளை பார்த்துட்டு அப்புறம் அவகிட்ட போகலாம். நானே தரலடா, இவளை பார்த்தது அப்படியே ஜவ்வுன்னு ஏறுது. ஃபஸ்ட்டு இவளை முடிச்சிடலாண்ணே. ஓகே தானே? ஸோ அப்போ பசங்களாம் ஓகேன்னு சொல்லி கத்துறாங்க. உங்களுக்கு இங்கே உயிரே இல்லை, அவ்வளோதான். நம்ம எப்படியே சிரிச்சுட்டே வந்து பொறுமையாக அவங்க ஷர்ட்டை மேலேருந்து கிழிக்கிறான். அப்படியே கிழிஞ்சிருது. இங்கே போட்டிருக்கிற இன்னர்லாம் அப்படியே வெளில தெரியுது. இங்கே பாரு, என்னை விட்டுரு ப்ளீஸ், என்னை விட்டுரு. என்ன போலீஸு, இவ்வளோ நேரம் தினவா பேசிகிட்டு இருந்த, இப்போ என்ன பயம் வருதா? பயம் வருதாடி? இரு, கொஞ்ச நேரத்தில் மூடு வரும் அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே அந்த இடத்துல டச் பண்ண வரான். நீங்கள் அவ்வளோதான், விட்டால் மயக்கமே போட்டுருவீங்க. அந்த நிலமையில இருக்கீங்க. வேணாம் வேணாங்க பாரு ப்ளீஸ், உன் காலில் வேணா விழுகிறேன், என்னை விட்டுரு ப்ளீஸ், என்னை விட்டுரு, என்னை விட்டுரு ப்ளீஸ். இது பண்ணாத ப்ளீஸ், வேணாம். சரி, அப்போ அவளை போய் பண்ணட்டா? வேணாம் 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 ப்ளீஸ் ப்ளீஸ், அவள் சின்ன பண்ணு, வேணாம் வேணாம், என்ன வேணா பண்ணிக்கோ, என்ன பண்ணிக்கோ பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அப்படி தொடலான்னு வரான். அப்போ அவ்வளோதான், அந்த மிதியில் அப்படியே பறந்து போய் விழுங்குறான். குத்தா மயிறு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பொண்டாட்டியை வச்சு? ஜிமினா, ஜிமினா, அண்ணா அண்ணா, ஜாரா பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி பார்க்குறா. அலங்கோலமாக நிற்கிறீங்க. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அவன் ஓவர் கோட் போட்டிருப்பான், அதை எடுத்து அப்படியே உங்களுக்கு கொத்தி விடுறான். ஸோ அவன் டிஷர்ட் போட்டிருப்பான், அதை கலட்டி அப்படியே ஜாரா கிட்ட கொடுக்குறான். அவளும் மேலே சேஞ்ச் பண்ணிக்கிறான். ஜிமின் இப்போ உள்ளே போடுற பனியனோட நிற்கிறான். செம்ம கெத்தாக நிற்கிறான். அவன் கண்ணெலாம் அவ்வளோ வெறி தெரியுது. ஜிமின் அப்படியே முறைச்சிக்கிட்டேன். ஒருத்தவங்க மண்டையை பிடிச்சி அந்த ஆட்டம் ஆட்டுறான். இந்த மயிறு, சார் 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 படிக்குது சார், சார் சார் நான் வேணாம் தான் சார் சொன்னேன், இவன் தான் சார், சார் 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 ப்ளீஸ் சார். மயிறு, எவ்வளோ திமிரு இருந்தா என் தங்கச்சி மேலேயும் என் பொண்டாட்டி மேலேயும் கை வச்சிருப்பேன். சார் வேணாம் வேணாம் சார். என்னடா வேணாம்? என்ன வேணாம்? அப்படியா? இந்த வழி தானே வச்சுச்சு. வலிக்குது சார், சார் வேணாம் சார். அப்படியா? அப்படியாடு? அந்த அளவுக்கு எரியுதா கீழே? கீழே எரியுதா? இதானே எரியுது சார், சார் வேணாம் சார், வலிக்குது சார். என்னடா ஸ்கூல் படிக்கிற வயசுல ஒன்றுலாம் என்ன
இல்லை அந்த குட்டி கொஞ்சம் வச்சு தானே இல்லை ஆடுறேன். இது நசிக்கு அப்படி சார் படிச்சிருங்க சார் சார் வேணும் சார் படிக்குது சார் 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 ப்ளீஸ் சார் சார் செத்துருவேன் சார் வேணாம் சார். அண்ணா என்னண்ணா பண்ணுற விடுண்ணா செத்துற போகிறான். டேய் எனக்கு வெறி அப்படியே கன் எடுத்து அண்ணா வேணா பார்த்துக்கலாண்ணா அண்ணா ஸ்டேஷன் கூட்டு போய் பார்த்துக்கலாம். அக்கா உங்களுக்கு எதுவும் ஆகலையே? இல்லைடா எதுவும் ஆகலை. ஏன்க்கா? அப்போதான் கேட்டேன்ல, எனக்கு தோணுச்சு ஏதோ தப்பாக நடக்க போகுதுன்னு. நான் தான் அண்ணன்கிட்ட சொன்னேன். அண்ணன் மட்டும் வரலன்னா என்ன ஆயிருக்கும்? இல்லைடா அது அப்போ ஜிமின் உங்ககிட்ட தான் ஓடி வரான். உன்னாட்டி ஒன்றும் இல்லையே? நல்லா தானே இருக்க? நல்லா தானடி இருக்க? எதுவும் ஆயிடுச்சா? ஜாரா உனக்கு? அண்ணா எனக்கு எதுவுமே ஆகலைண்ணா. அண்ணி தான் பாவம், அண்ணியை தான் பிடிச்சி ரொம்ப பேட் டச் பண்ணாங்கண்ணா. அண்ணி சாரி. இதுக்கடுத்து உங்ககிட்ட அப்படி நடந்துக்கவே மாட்டேன். ஐம் ரியலி சாரி நீ. சாரா எதுக்கு அழுகுற? இல்லைம்மா இது என்னோட கடமை தான். நீ அழுக பொண்ணடி சாரிடி, ரொம்ப சாரிடி. சத்தியமாக இந்த அளவுக்கு வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாரிடி. கரெக்டா வந்திருக்கணும். எச்சனாய்க்கு ஒன்று தொடறதுக்கு முன்னாடியே வந்திருக்கணும். அதுக்குள்ள ஏதோ வாழை மயிரணும் போயிட்டேன். ஏன்டி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல? ஏன்டி? ஜிமினா இல்லைங்க, நான் ஃபோன் பண்ணால் எப்போயும் அட்டன் பண்ண மாட்டீங்க. அதான் நானே இவனை வேற காணுமா ஒரு பெரிய மயிராட்ட புடி மாதிரி பண்ணிட்டு இருப்பேன். சரி வா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ வீட்டுக்கு வந்தோடனே அதான் ஜாராவை கட்டி பிடிச்சா அழுகுறாங்க. ஜாராமா உனக்கு ஒன்றும் ஆகலையே? என்னது ட்ரெஸ் எல்லாம்? அம்மா எனக்கு எதுவும் ஆகலம்மா. அண்ணி தாம்மா பாவம். பாவம்மா. அங்கே என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? அண்ணன் மட்டும் வரலன்னா அண்ணி அவ்வளோதாம்மா. இதுக்குதான் அப்பதே சொன்னேன், மிசோ வையாதன்னு சொல்லி. அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணுச்சு? எனக்கு அவ மட்டும் போலனா ஜாரா வந்து இப்படி நின்றுப்பாளா? சொல்லு. எனக்கு எப்பவும் அவ நம்ம வீட்டு பொண்ணுதான். நீ இப்படியே இருக்கன்னா இரு, சரியா? இதுங்க தெரியாம தப்பு பண்ணிட்டேன். அவங்க அக்கா ஓடி போயிட்டா. எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா? இத்தனை நாள் நீங்க பண்ற டார்ச்சர்லயே அவ இருந்திருக்கா. சாரிங்க, சாரி. என்கிட்ட கேட்குற? போ அந்த பொண்ணுக்கிட்ட கேளு. பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஜிமின் உங்களை பொறுமையாக உள்ளே கூட்டிகிட்டு வரான். ஏன்னா உங்களுக்கு லைட்டாக அடியெல்லாம் பட்டிருக்கும். அவன் அப்படியே கை தாங்கல கூட்டிகிட்டு வரான். ஸோ ஜிமினோட அம்மா ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு, மீசும்மா ஒன்றும் ஆகலையே உனக்கு? நல்லா தானே இருக்க? பயந்து போயிட்டேன், அத்தை மன்னிச்சிரு. சாரிம்மா. சாரின்னு சொன்னா ஒரு வார்த்தையில் பத்தாது. அத்தை வேணாம். அத்தை என்ன பண்ணுறீங்க? காலெல்லாம் விழுந்துட்டு. ஐயோ ஜிமினா. மாமா என்னம்மா? இல்லைடா, இத்தனை நாள் பாவம் இந்த பொண்ணை கஷ்டப்படுத்திட்டேன், மன்னிச்சுக்கோமா. இதுக்கு மட்டும் நீ இல்லைன்னா அவ்வளோதான். இவன் நிலைமையை நினச்சி பாரு. அத்தை எதுவும் ஆகலைல்ல? நீங்கள் எதுக்கு அப்படி வருத்தப்படுறீங்க? மாமா சொல்லுங்க. அத்தை இங்கே பாருங்க, உங்கள் மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது. உங்கள் யார் மேலே எந்த கோபமும் கிடையாது. நீங்கள் எப்பயுமே என் குடும்பம் தானே. எதுக்கு கஷ்டப்படுறீங்க? இங்கே பாருங்க. இல்லாடி அம்மா சொல்கிறது உண்மைதான். நானும் ஏதோ முட்டாள்தானம்மா. இந்த கல்யாண மயிரில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால என்னோட அருமை எனக்கு தெரில. ஆனால் ஜாகு சொன்னப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே துடிச்சுட்டே போனேன்டி, உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி. டேய் ஜிமினா, என்னடா வெளியே நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்க? பாரு அடிபட்டிருக்கு, ரூம் கூட்டு போ. அம்மா ஐயோ நானும் வந்துட்டேம்மா. வாடி போகலாம். அம்மா அவள் எதுவும் சாப்பிடல. டேய் இதெல்லாம் கேள்வியாடா? நான் செஞ்சு கொண்டுட்டு வரேன்னா நீ கூட்டு போ. அம்மா போய் தூங்குன்னா நான் வரேன். அத்தை இல்லை பரவாயில்ல. அடா போம்மா போ. அப்போ ஜாரா உங்கள் கையை பிடிச்சிட்டு, சாரி அண்ணி, இதுக்கடுத்து நான் உங்கள் கூட வரேன் பைக்கில். சாரி. ஐயோ சாரி எல்லாம் வேணாண்ணா, நீயும் போய் ரெஸ்ட் எடு. உன் மேலே எனக்கு கோவலாம் இல்லை. ஸோ அவ்வளோ அப்படி சிரிச்சுட்டே போயிடுறா. ஸோ நீங்கள் ஜிமின் கூட பொறுமையாக மேலே போகிறீங்க.
அவங்கள அழகாக தூக்கிட்டு போய் அப்படியே பெட்டில் படுக்க வைக்கிறான். படுக்க வச்சு உங்கள் ஷர்ட்டெல்லாம் அப்படியே கலட்டி அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு இருக்கான். அவனுக்கா ஒரு மாதிரி டியர்ஸாக வந்துட்டு இருக்கு. எதுக்குங்க அழுகுறீங்க? இதெல்லாம் ஒரு விஷயமா? அதே எதுவும் நடக்கலைல்ல, வந்துட்டீங்கல்ல. வாய மூட்ரி. என்ன எதுவும் நடக்கலைன்னா இப்படிதான் பேசுவியா? எதுவும் நடந்துருச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? நினைச்சு பார்க்கும்போது பயமா இருக்கு. அசால்ட்டா பேசிட்டு இருக்க. உனக்கு பயமாவே இல்லையா? நான் ஏன் பயப்படணும்? எனக்கு தெரியும் எப்படினாலும் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி. முன்னாடி ஒரு வேளை வரலண்ணா, என்கிட்ட யாரும் சொல்லண்ணா, ரெடி பண்ணியிருப்பேன். என்ன பண்ணியிருப்பேன்? ஜாராவை எப்படியாச்சும் காப்பாற்றிருப்பேன். அதுதான் என்னால் முடிஞ்சிருக்கும். மூடு மூடு. நான் இருக்கிற வரைக்கும் எந்த எச்ச நாயாலையும் உன்னை தொட முடியாது. என்ன இது இது எனக்கு மட்டும்தான். எவனையும் தொட விட மாட்டேன், பார்க்கவும் விட மாட்டேன். எதுக்கு இப்படி அழுகுறீங்க? உங்களுக்கு தான் என்ன பிடிக்காதுல்ல? புதுசாக என்னமோ பாசம் வந்த மாதிரி அழுகுறீங்க. யார் சொன்னா? நான் சொல்லியிருக்கேனா பிடிக்காதுன்னு சொல்லி? ஆமாம், நீ தானே சொல்லியிருக்க எப்பயும் பிடிக்காது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஏதோ ரொம்ப பாசம் வந்த மாதிரி அழுதுட்டுருக்கு என் முன்னாடி வந்து. என்ன உன் தங்கச்சியை காப்பாற்றினோன்னே இப்படி உட்காந்து சீன் போட்டுட்ருக்கு, அப்படி தானே? வேணும், எனக்கு நல்லா வேணும். இவ்வளோ லவ் பண்ணல, பேசாமல் அவனுங்க ஏதாச்சும் ஜிமினா ஜிமினா விட விட ஜிமினா. என்ன சொன்னா? ஏதாச்சும் பண்ணிடுவேனுங்களா? பண்ண விட்டுருவேனா? அங்கேயே கன் எடுத்து பொட்டு 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 பொட்டுன்னு போட்டிருப்பேன். எதுக்கு எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? உன் கண்ணு ரெட்டாக இருக்கு இருக்குல்ல, தெரியுதுல? ஆமாண்டி, பிடிக்கலன்னு சொல்லுவேன். சொல்லலாம் செய்வேன். அதுக்குன்னு விட்டு போயிடுவியா? மகிறு, எங்கேயுமே போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும். அப்போ நீ தானே சொன்ன இந்த ரிங்கை கழட்டி கொடுத்தோன்னு நீ போயிடுன்னு சொல்லி. ஆமாம், நான் தாண்டி சொன்னேன். இப்போ என்ன அவசரம்? ஒரு 40-50 வருஷம் கழிச்சு கழட்டி கொடுத்துட்டு போ. யாரும் வேணான்னு சொன்னான்? 40-50 வருஷமா? எனக்கு அதெல்லாம் டைமு கிடையாது. இந்த ஒரு ரிங்கை நீயே போய் எடுத்துக்கோ. என்ன அவ்வளோ சீக்கிரம்லாம் எடுக்க முடியாது. என்ன நீ வச்ச சட்டமா? அப்பெல்லாம் எடுக்க முடியாதுடி. நான் அன்னைக்கு சொல்கிறேனோ அன்னைக்கு கழட்டி கொடுத்துட்டு போனேண்ணா. என்ன எனக்கு 3 குட்டி வேணும்ண்ணே. 3 குட்டியை கொடுத்துட்டு அதை நல்லா வளர்த்துட்டு அதுக்கு நல்லா ஒரு கல்யாணம்லாம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் தாத்தா பாட்டி ஆகும்ல, அப்போ ரிங்கை கழட்டி கொடுத்துட்டு எங்கனாலும் போ. என்ன 3 குட்டி கொடுத்துட்டு அதுக்கு வளர்ந்து அதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நம்ம 2 பேரும் தாத்தா பாட்டி போடா? இதுக்கு பேசாம விடு, தள்ளு. பேசாம நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போயிருப்பேன். இது போயிடுவியாடி? எங்க நடந்து போ. காலு வலிக்குது, தருதுல தருதுல. அப்புறம் என்னடி? அப்புறம் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அப்படியே அவங்க மேலே விழுகிறான். ஜிமினா, என்னடி? என்ன பொண்டாட்டி என்னைய பார்க்குற? உண்மையிலே உனக்கு என்ன பிடிக்குமா? ஐ லவ் யூ. என்ன சொன்ன? திருப்பி சொல்லு. ஐ லவ் யூ டி. ஜிமினா, என்ன ஒரு டைம் சொல்றியா ப்ளீஸ்? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஒய்ஃபி. போதுமா? போதுமாடி? போதும் ஜிமினா. இதுக்காண்டி நான் அவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? டெய்லி 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 இந்த ஒரு மாதத்துக்காக நான் அவ்வளோ எங்கிருக்கேன்னு தெரியுமா? என் கூட அப்படிலாம் பண்ணும்போது உன் கண்ணில் வெறும் லஸ்து மட்டும்தான் இருக்கும். எனக்காச்சும் லவ்வோட நீ பண்ணுவியாடி எவ்வளோ ஆசையாக இருந்திருக்கேன் தெரியுமா? என் தப்பு தானே, எல்லாமே என் தப்பு தான். சாரிடி. ரொம்ப சாரி. இது வந்து உனக்கு கஷ்டமே பட்ட மாட்டேன். நாளைக்கு போய் அத்தை மாமா கிட்ட சாரி கேட்கணும். அவங்கள நிறைய கஷ்டப்படுத்திட்டேன்டி. அதெல்லாம் ஜிமினா அவங்களுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நீ எதுவும் வருத்தப்படாதுன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. எனக்கு தெரியும்டி. எப்படி இவ்வளோ சாஃப்டான ஃபேமிலி. நான் ரொம்ப லக்கியில். நான் தான் லக்கி, நீ எங்க லக்கி? ஐயோ ஒய்ஃபி, ஐ லவ் யூ டி. அப்பா, அதிசயமாக இந்த வார்த்தையை கேட்குறேன். நான் இன்னும் அதை கூட கேட்கலையே. லவ் யூ லவ் யூ. ஆண்டி இப்படி சகிச்சுட்டு சொல்கிறேன். பின்ன நீ பண்ண வேலைக்கு அன்றைக்கி ஸ்டேஷனில் வச்சு என்ன பண்ண போடா, எனக்கு எப்படி வலிச்சது தெரியுமா? அப்படியா?
சரிடி. ஜிமினா என்ன பண்ற? எதுக்கு இப்போ இதெல்லாம் கலட்டுற? நீ தானே சொன்ன உன் புருஷன் வெறும் லஸ்ட்டோட மட்டும் பண்ணான்னு சொல்லி. லவோட பண்ணல அது இன்னும் ஸ்பீடா இன்னும் அப்படியே நல்லா ஹெவன்லியாக இருக்கும்டி. என்ன பொறுக்கி வேணாம், ஆல்ரெடி உடம்பு முடியல இதில். ஏ என் கை பட்டா உனக்கு சரியாயிரும்டி. காட்டு ஜிமினா, வேணாம், இங்கே பாரு. வேண்டாம் பொறுக்கி. நான் போலீஸ்டி. போலீஸா? போடா, அது வெளியே. எனக்கு நீ பொறுக்கிதான். பொறுக்குது ஜிமினா. என்ன பண்ணுற ஜிமினா? வேணாம். என்னாடி ஃபீல் பண்ண ஃபீல் பண்ணியிருந்தா லவ்லாம் சொல்லியிருக்கோம். நீ தானே நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. இது ஃபர்ஸ்ட் நைட்டா? இது எத்தனை நைட்டுடா? கணக்கே நம்ம போயிருக்கோம். அது சரி, போனது போகட்டும். முறப்பாடு தானே ஃபர்ஸ்ட் நைட்டு. ஜிமினா வேணாம், இங்கே பாரு, ஓவரா பண்ணுறடா. அப்புறம் இருடி. ஜிமினா ஜிமினா வலிக்குது. ஜிமினா, ஜிமின், ஜிமினா வேணாம். என்ன பண்ணுறான்? அப்போ உங்கள் அத்தை மண்டையை சரிஞ்சுட்டே அப்படியே ஒரு மாதிரி ஷையாயிட்டே நிற்கிறாங்க. என்னடி ஃபுட்டு கொடுக்க போகிறேன்ட்டு இங்கே நிற்கிற? போ. என்னங்க போகாதீங்க. என்னடி போகாதீங்க? என்னாச்சு? சாப்பாடு கொடுத்தியா இல்லையா? சிங்க வாங்க. எங்கடி கூட்டு போகிற? வாங்க. அவங்க அப்படியே சிரிச்சுட்டே வெக்கப்பட்டுட்டே உங்கள் மாமாவை கூட்டிகிட்டு கீழே போயிடுறாங்க. இந்த பக்கம் நீங்கள் நல்லா 2 பேரும் பெட்டில் செம்ம ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரி, ஓகேடா. ஃபைனலி இந்த ஒன் ஷாட் அப்படியே நான் என் பண்ணிக்கிறேன். ஷார்ட்டாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் கண்டென்ட் இல்லைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபெக்ட் போட்டேன். அண்ட் மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பர்பிள் யூ. பைடா.